குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அஃபேர்ஸ் க்ளவுட் 6-7 ஜூலை மாதத்தோட இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு மீட்டிங். ஸோ இது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டிங்கு நேஷ்னல் லெவலில் இந்தியாவில் நடக்குது. அது எங்கேன்னு பார்த்துங்க. ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பர் இருக்கு இல்லையா, காப்பரோட 2030 டார்கெட். ஓகேங்களா, 2. மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அலுமினியம் இருக்கு இல்லையா, அலுமினியத்தோட 2047 டார்கெட். அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி வந்து அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். 10வது இடத்துல வந்து 10வது இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ரிஃபைனடு காப்பரில் வந்து நம்ம இருக்கோம் 10வது இடத்துல. ஓகேவா. ஸோ அதே மாதிரி கோல் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சைனா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, இந்தோனேஷியா செகண்டில், தேர்டு வந்து நம்ம இருக்கோம். ஓகே, இந்த 3 டேட்டாவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த 3 டேட்டாலேருந்து கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து தான் வரும். ஓகே, மீட்டிங்கை பற்றி வருது அதெல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டார்கெட் சொன்னேன் இல்லையா, அந்த டார்கெட் வந்து வரும். ஓகே, இல்லைங்க ஒரே நிமிஷம் ஜூம் மட்டும் பண்ணிக்கிறேன், இது கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து அமித்ஷா போயிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அமித்ஷா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் இவங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா சும்மா போக மாட்டாங்க. அங்கே போய் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா, ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படி வந்து மகாராஷ்டிராவுக்கு அமித்ஷா போயிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இதுதான். ஓகே, இந்த பாஜ்ரவ் பெஸ்வா அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவரோட 13.5 அடி ஸ்டாச்சு வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. லொக்கேஷன் வந்து பார்த்து வச்சுங்க, எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக பார்த்துங்க. ஓகே, இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, 1700 இருந்த ஒரு ஆர்மி கிடையாது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா படைத்தளபதி. ஓகேங்களா. ஸோ அதுதான் அவரை நினைவு பண்ணுற விதமாக தான் வந்து இவர் ஸ்டாச்சு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யார் பேர்லன்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங். இதில் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, 87 பத்ம பூஷன் வாங்கியிருக்காரு, 2001 வந்து பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இவரோட டென்யூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் 91 96. இது வந்து கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த பீரியடில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க, நரசிம்மா ராவ். ஓகே, ஸோ மன்மோகன் சிங் அவரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இருந்துச்சு. ஓகேங்களா. நம்ம வந்து 90 அந்த ஸ்டார்டிங்கில் 91 92 டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்கா எப்படி இருக்கோ இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த லெவலுக்கு கொஞ்சம் போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இவர் வந்து ஒரு சில நடவடிக்கையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து ரெக்கவர் ஆனால் இவர் வந்து இது வரைக்கும் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரில் இவர் வந்து பெஸ்ட்டான ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதை தாண்டி இவரோட கவர்னராகவும் இருந்திருக்காரு, ஆர்பிஐயோட கவர்னராக இருந்திருக்காரு. அது எந்த இயர் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த நியூஸை பொறுத்தளவுக்கு. அடுத்தது எல்ஐசியோட 2 நியூ வந்து பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் வந்து லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மினிமம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்கீமுக்குமே வந்து மினிமம் வந்து 30 நாள், பிறந்து 30 நாள் இருக்கிற குழந்தைக்கு ஸ்டார்டிங், மேக்ஸிமம் வந்து 60. ஓகேங்களா. மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 இருந்து 75 வயசு வரைக்கும். ஓகே, அது அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் இது வந்து கிடைக்கும், ஃபைனல் சம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து அவ்வளோதான், பெருசாக எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரீட் அவுட் விட்டுருங்க. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டீரியம் சிஎம் எம்டி அண்ட் சிஇஓ வந்து சத்பால் பானு இருக்கார். ஓகேங்களா, இப்போ இருக்கார். ஆனால் வந்து பேர் வந்து இவங்களுக்கு மாற்றிட்டாங்க, எல்ஐசிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா அவரோட பேர் வந்து என்ன அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்காங்க இல்லையா, ஐஎஃப்எஸ்சியில் இருக்கிற அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்க, எதுக்காக அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கை வந்து செட்டில்மெண்ட் பேங்க்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் டாலரில் நடக்கிறது வந்து அவங்க செட்டில்மெண்ட் பேங்க்காக வந்து இது பண்ணுவாங்க, ஒர்க் ஆவாங்க. ஓகே, இதில் கேட்டாங்க அப்படின்னா இவங்க யார் கூட கம்பைன் பண்ணாங்க, சிசிஐஎல் வந்து எந்த பேங்க்கு கூட வந்து கம்பைன் பண்ணி செட்டில்மெண்ட் பேங்க்காக வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அவ்வளோதான், பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங். ஓகேங்களா, இந்த ட்ராக்ஸ் என் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா
பேஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன், பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபின்டெக் ஃபண்டிங் வந்து எந்த கண்ட்ரி வந்து அதிகமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க? இந்தியா வந்து தேர்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏ, செகண்ட் வந்து யூகே, தேர்டு இந்தியா. ஓகே, அவ்வளோதான். இதில் பெருசாக எதுவும் கிடையாது. அடுத்தது கொச்சினும் சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு இவங்களும் சேர்ந்து ஷிப் பில்டிங் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. சப்போஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொச்சின் எந்த கண்ட்ரி கூட சேர்ந்து, எந்த கண்ட்ரியோட ஷிப் பில்டர்ஸ் கூட சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஷிப்பிங்கில் ஏதாவது டார்கெட் ஏர் இருக்குது அப்படின்னா அதையும் படித்து வச்சுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து இது இன்டீரியம் பிரைம் மினிஸ்டர். ஸோ இது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து இந்த சினவட்ரா இருக்காங்க இல்லையா, இதோட ஃபேமிலியாக தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க. சினவட்ரா அப்படிங்கிறவங்க இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க, ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய முறைகேடு வந்துச்சு அவங்க மேலே. அவங்க வந்து 38 வயசு தான், அவங்க பெண், ஒரு 38 வயசு. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் அவங்க கூட சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம். தாய்லாண்டு கூட வந்து நம்ம போட்டிருந்தோம். அவங்க ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. ஆனால் அவர் இன்டீரியம் தான், அவங்க அதுக்கப்புறமும் மாற்றுவாங்க. அதனால் ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் பேர் மட்டும் வாசிச்சிங்க போதும். வியட்நாமோட ஸ்ட்ராட்டஜிக்கு அது பார்த்துங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தா புனியா அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன் ஃபைட்டர் பைலட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா விங்ஸ் ஆஃப் கோல்டு அப்படிங்கிற ஒரு ஹானர் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேவியினுடைய ஃபைட்டர் பைலட், நேவியிலேருந்து வர்ற பெண் ஃபைட்டர் பைலட் வாங்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். விங்ஸ் ஆஃப் கோல்டு அப்படிங்கிற பேர் ஞாபகம் வச்சுங்க. விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வரும் இல்லையா, ஸோ அது மாதிரி இது வந்து விங்ஸ் ஆஃப் கோல்டு. அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து பார்த்துங்க சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் வந்து தினேஷ் குமார் திரிபாதி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை. இது வந்து ஒரு உமன் ஆர்கனைசேஷன் விங் இருக்கு இல்லையா, பிரிக்ஸோட கான்ஃபெடரேஷன் ஆஃப் இது அந்த சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, அதனுடைய பெண் இதுங்களுக்கு வந்து விங்கு இருக்கு இல்லையா, பெண் உறுப்பினர்களுக்கான விங்கில் வந்து இவங்களை வந்து கோ பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க. கோ பிரசிடெண்ட் கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பேர் மட்டும் பிரியங்கா கக்கர் ஞாபகம் வச்சுங்க. அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை, ஜஸ்ட் நியூஸாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த டென்யூர் வந்து முக்கியம், 25 to 27. ஓகே, அடுத்தது வந்து இது வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு டெக் கம்பெனி. இந்த கம்பெனி அதாவது ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெலிகாம், ஓகேங்களா, சேட்டலைட் பேஸ் பண்ண டெலிகாம் வந்து ரிலீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனியாக இவங்க வந்து இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ், அக்னிகுல் காஸ்மோஸ், இந்த மாதிரி வந்து ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. சப்போஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆனந்த் டெக் அப்படிங்கிறது தெலுங்கானாவில் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில். ஸோ இன்ஸ்பேஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துங்க, இஸ்ரோக்கு கீழே வரக்கூடிய ஒரு இவங்க வந்து ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகே, இது அகமதாபாத்தில் இருக்குது, குஜராத். ஸோ இந்த சர்வீஸ் வந்து 2028 வருதாமா. அதாவது 2028 வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், பெருசாக எதுவும் கிடையாது. இது வந்து நீங்கள் இந்த நியூஸில் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஜஸ்ட் ஒரு டைம் வந்து படிச்சுங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து ஒடிசா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்கைமெட் அப்படிங்கிற வெதர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒருத்தவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓகே, யார்? ஒடிசா. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா விண்டு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க போகிறாங்களா. இது என்ன அப்படின்னா வெதரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி முன்னாடியே சொல்கிறது, அவ்வளோதான். ஸோ ஏன் ஒடிசா வந்து இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒடிசாவில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இதில் கோஸ்டல் ரீஜியனில் வந்து புயல் தாக்குச்சு, அப்படி இப்படின்னு நிறைய வரும் இல்லையா, வெள்ளமாகும், ஃப்ளட்டு நிறைய வரும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஸ்கைமெட் அப்படிங்கிற வெதர் சர்வீஸ் கூட வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கைமெட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா யூபியில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஓகே, அவ்வளோதான், பெரிய நியூஸ் கிடையாது. பீகார் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமந்திரி பிரதிக்யா ஸ்கீம், பிரதிக்யா அப்படின்னா வந்து உறுதிமொழின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கீம் வந்து யங்ஸ்டர் மத்தியில் வந்து ஒரு ஸ்கில்லை வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 வருஷத்துக்கு போட்ட ஸ்கீம். ஓகே, பேர் ஞாபகம் வச்சுங்க, பிரதிக்யா ஸ்கீம். அவ்வளோதான். ஓகே, இங்கே சிரிச்சிட்டு இருக்காரு இல்லையா, சிரிச்ச முகத்தோட, இவர் பேர் தான் வந்து நிதிஷ்குமார். ஓகேங்களா, இவர் வந்து இவரோட வாக்கு வந்து என்ன சொல்கிறாரோ அதை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர். ஸோ ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, இது சிஎம் நிதிஷ்குமார். ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து இந்தூர் இருக்கு இல்லையா, இது வந்து முக்கியமான ஒரு நியூஸ். இந்தூர் இருக்கு இல்லையா, இந்தூர் தான் வந்து ஃபஸ்ட்டு முனிசிபல். எது அப்படின்னா QR பேஸ் பண்ணி ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதோட டிஜிட்டல் அட்ரஸாக மாற்றுறது. QR ஸ்கேன் பண்ணால் அட்ரஸ் வரும், அது மாதிரி. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து IIT ஹைதராபாத். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.